நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆன 10 டேஸில் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 100 crore கலெக்ஷன் கொடுத்துருக்கதா புரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புரொடக்ஷன் கம்பெனி ரிப்போர்ட் படி பார்த்தா நம்ம சிவகார்த்திகேயனுக்கு இது 5வது 100 crore கலெக்ஷன் கொடுத்துருக்க படம். ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர், ஸோ அதுக்கடுத்து டான், ஸோ அதுக்கப்புறம் அமரன், ஸோ அதுக்கடுத்து மதராசி, ஸோ இப்போ பராசக்தி. ஸோ அதுவே இந்த படம் பார்த்தீங்கன்னா ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா 80 crore கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா தொடுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா மண்டேவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1 crore கீழே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் போயிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி லைஃப் டைம்லேயே பார்த்தீங்கன்னா ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி 100 crore கலெக்ஷன் தொடுறது கஷ்டம் தான். ஸோ எனக்கு இதில் இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா 100 crore கலெக்ஷன் 10 டேஸில் கொடுத்துருக்கதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட கலெக்ஷன் வரும்னா புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த லீவ் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 hour பார்த்தீங்கன்னா 10K டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பராசக்தி போன மாதிரியே தெரில. ஸோ எல்லா டிக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையில் படத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 hour 7K 8K டிக்கெட் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா பராசக்தி ரீச் பண்ணல. ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படி 100 crore கலெக்ஷன் தொட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன கேட்டால் பராசக்தி மூவி டீமுக்கு இது தேவையில்லாத வேலை தான். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா பாட் வியூஸ் ஏற்றினதாக இருக்கட்டும், இப்போ 100 crore கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா விட்ட நம்பர்ஸாக இருக்கட்டும், யாருமே பார்த்தீங்கன்னா நம்பலை. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ஃபேக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இவங்க தேவையில்லாமல் எதுக்கு இந்த போஸ்டர் விட்டாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் 100 crore கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக தொட்டால் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் போஸ்டர்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா 100 crore கலெக்ஷன் தொட்டுச்சு விடுறது தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனையே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பராசக்தி டீம் 150 crore கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸில் இது தொட்டுச்சுன்னு போஸ்டர் விட போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.